அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 2 நாளில் உங்கள் இல்லம் தேடி வரும் மகாலட்சுமி. இந்த நாளை துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8/8/2025 தேதியான இன்றைய தினம் உங்களுக்கு வற்றாத வளங்களை வாரி வழங்க லக்ஷ்மி தேவி உங்கள் இல்லம் தேடி வருகிறாரு. அதாவது நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் அருளாட்சி இருக்க வேண்டும் என்று தானே எல்லோரும் நினைப்போம். அப்படி அருளாட்சி தருவதற்காக அவளே ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து அன்று நம்முடைய இல்லத்தில் வந்து தங்கி நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாள் தான் வரலட்சுமி விரத நாள். அந்த நாள் தான் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகிறது. நம்முடைய சமய வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விசேஷமான நாட்கள் உண்டு. சிவனுக்கு சிவராத்திரி, பிரதோஷம், கண்ணனுக்கு ஏகாதசி, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையும், கௌரி விரதங்களும், பிள்ளையாருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, நரசிம்மருக்கு சுவாதி என ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சிறப்பான நாட்கள் உண்டு, விழாக்களும் உண்டு. மகாலட்சுமிக்கு அப்படி வரிசையாக பல நாட்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உரிய நாள்தான். பெரும்பாலான கோவில்களில் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று உள்பிரகார புறப்பாடு நடைபெறும். சுக்கிரவாரம் என்பது மகாலட்சுமிக்கு உரிய நாள். பொதுவாக கிரகங்கள் சந்திரனை அம்பாளுக்கும் சுக்கிரனை மகாலட்சுமிக்கும் சொல்வார்கள். ஒரு ஆண்டில் மகாலட்சுமிக்கு தனிப்பட்ட முறையில் உகந்த விரத நாட்கள் இருக்கின்றன. ஆடி மாதத்தில் அமிர்தலட்சுமி விரதம், ஆடியில் திருவாடி பூரம் வரலட்சுமி விரதம், ஆவணியில் கஜலட்சுமி விரதம், புரட்டாசியில் கௌமதி ஜகார விரதம் மற்றும் ராதா ஜெயந்தி, ஐப்பசியில் லட்சுமி குபேர பூஜை மற்றும் துளசி விவாகம், கார்த்திகையில் லட்சுமி பிரபோதன தினம், தையில் வசந்த் பஞ்சமி, பங்குனியில் ஸ்ரீ லட்சுமி பஞ்சமி மற்றும் பங்குனி உத்திரம் என வரிசையாக சொல்லலாம். இந்த நாட்களில் வீட்டில் கலசம் வைத்து லட்சுமி பூஜை செய்வார்கள். குறைந்தபட்சம் லட்சுமி படத்திற்கு முன் ஒரு விளக்கேற்றி வைப்பார்கள். பெண்கள் அமர்ந்து வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெற லட்சுமி சோஸ்திரங்களை பாராயணம் செய்வார்கள். இது தவிர மகாலட்சுமிக்கு தொடர் பூஜை தினங்கள் என்று ஒரு வரிசை உண்டு. மகாலட்சுமி விரதம் என்ற விரதத்தை ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பித்து ஆவணி மாதம் 29ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 15 நாட்கள் செய்வார்கள். இந்த நாட்களில் மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து பூஜை செய்து விரதமிருந்து பகலில் இனிப்புடன் அன்னப்பிரசாதம் செய்து தினசரி ஒரு சுமங்கலிக்கு மங்கள பொருட்களோடு அன்னம் அளித்து சுமங்கலி பூஜை செய்வார்கள். இப்படி செய்வதால் 16 வகை செல்வங்களையும் மகாலட்சுமி அள்ளி அள்ளி தருவாள். கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நெல், நன்மக்கள், பொன், நல்வாழ்வு, அறிவு, நல்லூல், அழகு, நுகர்ச்சி, வாழ்நாள், இளமை, பொறுமை, துணிவு, நோயின்மை ஆகிய 16 பேர்களையும் இந்த பூஜையின் மூலம் குறைவில்லாமல் பெற முடியும். அதே போல கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை லட்சுமி விரதம் என்று இருப்பார்கள். இதுவும் தொடர் விரதம் தான். தினசரி லட்சுமி பூஜையை காலையிலும் மாலையிலும் செய்ய இழந்த செல்வமும், இழந்த பொருட்களும், இழந்த பதவிகளும், வாழ்க்கையும் திரும்ப கிடைக்கும் என்பார்கள். தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் பழையபடி அந்த தொழில் முன்னேற்றமாக நடக்க இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். இது தவிர ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 29 நாட்கள் அணையா தீபம் வைத்து அகண்ட தீப பூஜை செய்வது உண்டு. இதனால் லட்சுமியின் அருள் பெற்ற குபேரனின் அருள் கிடைத்து நிறைந்த செல்வம் பெறலாம். புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்து ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரை 30 நாட்கள் மதன துவாதசி விரதம் என்று இருப்பார்கள். இதுவும் மகாலட்சுமிக்கு உரியதான விரதம் தான். இதில் தினசரி துளசி லட்சுமியையும் கிருஷ்ண பகவானையும் சேர்த்து வழிபட வேண்டும். இதனால் பாவங்கள் நீங்கும். பெண்களுக்கு திருமண தடை விலகும். தீர்க்க சுமங்கலியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மகாலட்சுமிக்கு உரிய விரதங்கள் இத்தனை இருந்தாலும் தலையாய விரதம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி என்ற திருநாமமே வரம் தரும் லட்சுமி என்று பொருளாகிறது. அவள் நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்க வந்து வரம் தருகிறாள் என்பதுதான் இந்த பண்டிகையினுடைய சூட்சமமான விஷயம். வரலட்சுமி விரதத்தை பண்டிகையாக சொல்லலாமா என்றால் சொல்லலாம். காரணம், இது குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாடப்படும் பண்டிகை. மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வந்து தங்குகிறாள் என்றால் மகிழ்ச்சி தங்குகிறது என்று பொருள். மகிழ்ச்சி என்பது பண்டிகை கொண்டாட்டம் தானே. பொதுவாக ஆடி மாத அமாவாசை முடிந்தவுடன் ஆவணி மாதம் பிறந்து விட்டதாக பொருள். இதற்கு சாந்திரமான முறை என்று கணக்கு. இந்த முறையில் ஆவணி மாதத்திற்கு சிரவண மாதம் என்பார்கள். இந்த ஆவணி மாதத்தின் பௌர்ணமி
பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமைதான் வரலட்சுமி விரதம். இந்த விரதம் எப்படி தோன்றியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவில் மேற்கு கடற்கரையொட்டி சௌராஷ்டிர நாடு என்ற ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டின் ராணி சுசந்திர தேவி. அவள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அளவற்ற செல்வத்தை பெற்றிருந்தாள். இப்படி பிறக்கும் போதே உழைப்பில்லாமல் அளவற்ற செல்வம் பெறுகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், அந்த செல்வம் புண்ணியத்தினால் வந்தது. ஆனால் அதை மகாலட்சுமியின் பிரசாதம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் வந்தது என்று நினைக்காமல் தவறாக பயன்படுத்தினால் அந்த செல்வம் ஆணவத்தை தரும். ஆணவம் வந்துவிட்டால் தகாத காரியத்தை செய்ய வைக்கும். தகாத காரியம் செய்தால் பாவ மூட்டைகள் போல் சேரும். பாவ மூட்டைகள் போல் சேர்ந்துவிட்டால் ஜென்ம சாபம் இல்லாமல் படுகொலியில் விழுந்துவிட நேரிடும். செல்வம் நெருப்பு போல, அது அடுப்பையும் எரிக்கும், வீட்டையும் எரிக்கும். அதை கையாள்வதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதை முறையாக பயன்படுத்தினால் அதை விட புண்ணியம் வேறு இல்லை. அதை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார்: ஏய்ந்த பெரும் செல்வந்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நேற்றார்களே என்கின்றார். அப்படி இல்லாது தாறுமாறாக செல்வத்தை பயன்படுத்தினால் செல்வமே பெரும் நெருப்பாய் என்று இன்னொரு பாசுரத்தில் ஆழ்வார் பாடுவதை போல அழிந்துவிடும். இதை முக்கியமாக உணர வேண்டும். ஆனால் ராணி உணரவில்லை. தன்னுடைய செல்வம் இறையருளால் வந்ததல்ல என்ற கர்வம் அவளுக்கு இருந்தது. அதனால் ஆடதன செய்தால். இதனால் பூர்வ புண்ணிய பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து முற்றிலுமாக நீங்கியது. பூர்வ புண்ணியம் நீங்கிய போது அதன் காரணமாக வந்த செல்வமும் நீங்கியது. அவள் மிக மிக ஏழையானாள். சுசந்திரா தேவிக்கு ஒரு மகளும் இருந்தாள். அவளுக்கு சாருமதி என்று பெயர். அவள் மகாலட்சுமியின் மிகச்சிறந்த பக்தை. வீட்டில் விளக்கு ஏற்றாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாள். சதா சர்வ காலமும் மகாலட்சுமி சோஸ்திரங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பாள். அது மட்டுமில்லாமல் அவளுடைய நாவில் நடனமாடிக்கொண்டே இருக்கும். அவள் தான் தாயின் நிலையை நினைத்து வருந்தினாள். மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்தாள். அவள் கனவில் தோன்றிய மகாலட்சுமி வரலட்சுமி விரத நோன்பு இருந்தால் இந்த தோஷங்கள் தீரும் என்று சொல்லி வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தாள். தன்னுடைய தாய்க்காக சாருமதி மிக மிக சிரத்தையோடு வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டாள். மகள் வரலட்சுமி விரதம் இருப்பதை கண்ட தாயும் மனம் திருந்தி மகளோடு சேர்ந்து வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தாள். கருணை கடலான மகாலட்சுமி தாயார் அவளுடைய நோன்புக்கு இறங்கி அவள் செய்த தவறுகளை மன்னித்து பழையபடி அவளை மிக பெரிய செல்வ சீமாட்டியாக மாற்றினாள். சித்திரநேமி என்பவள் தேவர்கள் உலகத்தில் வசித்தவள். தேவர்களுக்கு நீதி வழங்கும் தேவதையாக இருந்ததாக புராணங்களும் உண்டு. அவள் ஒரு முறை பராசக்தியின் கோபத்திற்கு ஆளானாள். அந்த சாபத்தில் அவளுடைய குஷ்டரோகம் மண்டியது. படாத கஷ்டம் பட்டாள். காட்டில் தெரிந்த அவள் தனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் என காத்திருந்தாள். அப்போது தேவ கன்னியர்கள் சிலர் வரலட்சுமி விரதத்திற்கு தயாரானதை கண்டு விசாரித்தாள். வரலட்சுமி விரதத்தின் மகிமையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் விரதம் இருக்கும் போது சித்திரநேமியும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி அந்த விரதத்தில் கலந்து கொண்டாள். நோன்பு சரடு கட்டிய மறுகணமே அவளுடைய குஷ்டரோகம் நீங்கியது. அவள் தன்னுடைய கௌரவத்தை அடைந்தாள். செல்வத்தையும் கௌரவத்தையும் அளிப்பதோடு எத்தகைய தோஷத்தையும் நீக்குவது வரலட்சுமி விரதம் என்பது விளங்குகிறது. வரலட்சுமி விரத பலனாக தீராத சாபமும் நோயும் தீர்ந்து பூரண ஆரோக்கியமும் செல்வமும் சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது.